என் குடும்பம் பெரிய குடும்பங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்க, வீடியோ எடுத்து இந்த சேனலில் போடுறதுக்கு பதிலாக அட்டகாச குடும்பத்தில் போய் அப்லோட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்லோடான வீடியோ ஒரு சேனலில் அப்லோடான வீடியோவை இன்னொரு சேனலில் போடக்கூடாது. வேறு வழியே இல்லாமல் அதை டெலிட் பண்ணிவிட்டு உட்காந்து 10 நிமிஷம் பேசி எடுத்திருந்தேங்க. கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல எடுக்கிறேன் வீடியோ. பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டு வந்திருக்கு. தடுப்பூசி போட்ட மாதிரியே இருக்குது. அது எப்பயும் போலதான் இருக்குது. நான் தான் பயந்தேன். அச்சோ 4 ஊசி போட்டிருக்காங்களே, பிள்ளைக்கு 2 கையும் 2 தொடையும் வலிக்குமே, நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாதேன்னு பயந்துக்கிட்டே ஊசியை போட்டேங்க. ஊசியை போட்டுட்டு பேங்குக்கு போயிருந்தேன். என்ன வேலை நகைகளை இருந்ததுக்கப்புறம் அடகு வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரு, நீ இந்த ஒரு தோட காதில் போட்டுக்கோ, உனக்கு இதுதான் நல்லாயிருக்கும், கரெக்டாகுன்ட்டார். சரின்ட்டு வீட்டில் பொட்டு பொடி சாமான் பூராத்தையும் பொறுக்கி கொண்டு போய் வச்சாச்சு. அடகு வச்சுட்டு எனக்கு வந்து என் நம்பருக்கு இப்போ இது இல்லை, ஜிபே கிடையாது. இந்த யூடியூப் சொல்லித்தரோம் இல்லையா, என் நம்பருக்கு ஜிபே இல்லை. அதை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாமேன்ட்டு பேங்குக்கு போனால் அங்கேயே 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. என் நம்பரு அதில் வந்து வரலன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ போட்டு மொபைல் பேங்கிங்கு மொபைல் ஆப்புன்ட்டு என்னென்னமோ போட்டு என்னென்னமோ 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. ஏடிஎம் கார்டு உடனே கையிலேயே கொடுத்துட்டாங்க. மேலே இடத்துல கொடுக்க சொல்லிட்டாங்களாம். பின் நம்பர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக வீடு வந்து சேரும்போது மணி 12:30. நான் என்ன செஞ்சேன், உருளைக்கிழங்கு வறுத்தே நெடியிருது. காலையிலே சோறாக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு எல்லாம் வச்சுட்டேங்க. பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி அம்மாவாசைங்கிறார். ஒரு சோத்தை என்ன செய்கிறது, அப்புறம் மத்தியானத்துக்கு விரதம் விடணும்ல அவருக்கு. சோறாக்கி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து அப்பளம் வறுத்து பாயாசம் வச்சு ஊரம் விட்டு வேலையாகி போயிடுச்சு. இந்த பிள்ளைய ஐயோ பாவம் வலிக்கும் அழுகுன்னு பார்த்தா சொல்லக்கூடாது. அது பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தான் வலிக்குது அதுக்கு போட்ட ஊசி. ஏன்டி வலிக்கலையாடி உனக்கு? வலிக்கலையா? நேரம் சென்று தான் வலிக்குமோ, சாயந்தரத்துக்கு மேலே தான் வலி வந்துடுமோ, பயமாக இருக்குது வேறு. நீ இப்படியே இருடி தங்கம். ஆமாம், அம்மா வேலை பார்க்கணும். இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் கூட இன்றைக்கி ஒன்றுமே சொல்லித்தரலைங்க. எல்லோரும் 4-5 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சொல்லிக் கொடுங்கக்கான்ட்டு. பாவம்டா, அவளுக்கு பேரை போய் சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வரதான் விரதம் விடணும். வெள்ளிக்கிழமை சென்ட்ரிங் போடுறாங்க எங்கள் வீட்டுக்கு. நம்ம கட்டுற புது வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை சென்ட்ரிங் போடுறாங்க. அது ஏன் வீடு இல்லை, நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறோம். நீங்களே எல்லோரும் என் ஃபேமிலி தானே. எல்லோரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி என் வீடியோ பார்க்குறீங்கள. நான் நல்லா இருக்கணும்னு என் வீடியோ பார்க்குற எல்லாருமே என் ஃபேமிலி தான். என்னை பிடிக்காமல் கூட என் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் நீங்களும் என் ஃபேமிலி தான். ஏன்னா எனக்காக ஒரு வியூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அதனால் ஐ லைக் யூ. ஆமாம், யூடியூப் சொல்லிக் கொடுக்குறது, யூடியூப் சந்தேகம். புதுசாக நேற்று ஒரு அக்கா யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு 8 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 9:20 ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் முடியல. எங்கள் வீட்டில் இந்த என் பிள்ளைய கற்றுது, அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைய கற்றுதுங்க. எப்படியோ 1.5 மணி நேரம் கழிச்சு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி சேனல் க்ரியேட் பண்ணி செட்டிங் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்து 50 நேரம் ஆகி போயிடுச்சுங்க. எல்லாத்தையும் நான் 1000 ரூபா தான் வாங்குவேன். அந்த அக்காட்ட அவங்க வீட்லேயும் சின்ன பிள்ளைய கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 100-200 குறைச்சிட்டு கொடுங்க கண்ணே. மனசோட கொடுத்தாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே கொடுத்தாங்க, பரவாயில்லை. இதே மாதிரி உங்களுக்கும் சேனல் ஆரம்பித்து கொடுக்கணும். எப்படின்னு மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கைடு பண்ணுவேனே தவிர இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லுவேன். முதல்ல எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் எல்லாமே. ஆனால் 1000 ரூபா வாங்கிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 709 454 454 2445. எனக்கு இங்கிலீஷில் இதே 7094532445. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் மட்டும்தான், நார்மல் கால் வராது. ஆத்தே ஊசி போட்டது பார்த்தீங்களா இல்லையா? ஒரு ஐயோ எச்சியில் முக்கி ஒரு மூஞ்சில் ஒரு இழுவு. பிள்ளையை பார்த்தா பியந்துன்னு சொல்லி சும்மாவா சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாம் இவங்களும் எல்லாம் செய்யணும். ஆமாம் அப்படின்ட்டு வீட்டுக்காரர் வேர்த்து ஊற்றலை. எங்கே வேர்த்து ஊற்றுது? இந்த ஃபேன் ஓடுதா இல்லையா? பிள்ளைக்கு ஒரு ஏசி மாட்டி வைங்களேன். சாப்பாடு வச்சுருவோமா? சரி,
நான் ஒரு கூத்து பண்ணிவிட்டேயா, வீடியோ எடுத்து அந்த சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தெரியாமல் அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எடுக்கிறேன். ஆமாம், சரி சாப்பாடை வச்சுருவோமா? வாங்க, என்ன சாப்பாடுன்னு சொல்கிறேன். சாம்பார் என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாமா? வீடை கூட்டணும் அதுக்கு முன்னாடி. பாருங்க, பாயாசம் உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார் வீட்டுக்காருக்கு வச்ச, அது அவருக்கு வச்ச சாம்பார். இது பாருங்க, புளிக்குழம்பு ஒரு கரண்டி கூட எடுக்கலை. கருணக்கிழங்கு புளிக்குழம்பு இங்கே அப்படியே இருக்குது. காலையில் வச்ச மணிக்கு அழகாக பிடிக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி வச்சேன். ஒரு கரண்டி கூட ஊற்றலை. அவரே சாப்பிட்லங்கும் போது நம்ம விட்டுட்டு சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால் சாப்பிடலை. இங்கே வருங்க, இது காலையில் எங்களுக்கு அது விஷயம் வருவனாங்குது. இருங்க காட்டுறேன். காலையில் எங்களுக்கு ஆக்கணும் சோறு. இது இப்போ மத்தியானம் அவருக்கு மட்டும் ஆக்கியிருக்கு சோறு. இன்னைக்கு ஒரு 4 கிழமை தெரியாமல் எனக்கு எல்லா வேலையும் டபுளாக ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சாப்பிட எடுத்து வைக்கணும், வீடை கூட்டணும். வீடு எப்படி கிடக்கு வருங்க, இந்த பிள்ளை விளாண்டு வீடு எப்படி கிடக்கு, ஒரு ராத்தி ஒதுங்க வைக்கணும். இலையை கிழிக்காத பாப்பா. சரி, வீடை கூட்டிக்கிறேன். என்ன சாப்பிட்றீங்க? நிலக்கடலை. வறுத்த நிலக்கடலையா வறுக்காத நிலக்கடலையா? வறுத்து. எவ்வளவு? நான் வாங்கல, நீங்கள் தான் வாங்குனீங்க. நான் விலை பார்க்கல. வீடை கூட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். நீங்கள் அமாவாசைக்கு வர வைப்பீங்களா? டைட்டில் வேறு, நான் பேசுகிறதே வேறு. வெள்ளிக்கிழமை வந்து வீடு காங்கிரீட்டு போட போகிறோம். காங்கிரீட்டு தானே பேர்? ஆமாம், காங்கிரீட்டு போட போகிறோம். எல்லோரும் நம்ம வீடு நல்லபடியாக எந்திரிச்சு வரணும் வேண்டிக்குங்க. ஆமாம், பால் காய்ச்சறப்ப எல்லாரையும் கூப்பிடுறேன், வந்துருங்க மறக்காமல். இப்போ வீடை கூட்டிக்கிறேன் முதல்ல. அப்பா எப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், ஆள் வரும் பேச வர மாட்டேங்கிறாருங்க. அவ்வளோதே, எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் ஆளு பேர் இருந்தால் பேச வராது. என்ன ஆமாங்கிறீங்க? சோறு வைக்கணும். ஆமாம், வேறு என் மகளுக்கு காலு கரண்டை எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த மணிப்பரிசு, அதை கூட ஒழுங்காக எடுத்து வைக்கல. சரி மக்களே, எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு விரத விடுங்க. யூடியூப்பில் என்ன பிரச்சனைனாலும் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் அடிங்க. ஃபோன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சேனல் லிங்க் அனுப்பி விட்டுட்டு ப்ராப்ளம் சொல்லுங்கள். பெய்டு சர்வீஸ் தாங்க, ஃப்ரீ கிடையாது. நம்பர் அனுப்பி விடுங்க, நான் பார்த்துட்டு சரி பண்ணி கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.